Ella. Ailasa. Kintat. Ailasa. Abatnam. Ailasa. Potopun. Ailasa. Maramumpag. Ailasa. Amalayumpagum. Ailasa. Hey. Hey. Hop. Ella. Ailasa. Kintat. Ailasa. Abatnam. Ailasa. Potopun. Ailasa. Maramumpag. Ailasa. Amalayumpagum. வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிட்பிட்ஸ். நாங்கள் எடுக்கும்போதே அடிதடி சூப்பராக பாட்டோட ஆரம்பிச்சேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஏஷியன் மார்க்கெட் போனாங்க. பலாப்பழம் இருக்குன்னாங்க. சரி, நமக்கு அப்படியே ஒன்று தூக்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க சூப்பராக ஒரு பழம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பவுண்டு இருந்துச்சு, அதாவது ஒரு 10 கிலோ. விலை வந்து $10 ஆச்சு. பர் பவுண்டு 50 cents கிட்ட விற்றாங்க. யூஸ்வலாக டபுள் த ப்ரைஸ் இருக்கும். இந்த டைம் வந்து ஆஃப் த ப்ரைஸ் தான், பிகாஸ் இட்ஸ் பீக் சீசன்றதுனால. நம்ம இன்னைக்கு மிஷன் வந்து அதை கட் பண்ணி சொலை எடுத்து பிளாஸ்ட் பண்ணுறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட பலாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான டெசர்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோ என்ஜாய் பண்ணலாம். பழத்தையும் சொலையெல்லாம் தனியா பிரிச்சு எடுத்தாச்சுங்க. என்னடா இது சொலையில இன்னும் சடையெல்லாம் அப்படியே இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அந்த சடையெல்லாம் எடுத்தோம்னா பழம் வந்து ரொம்ப கசங்கி போகுது. நாங்கள் இந்த பழத்தை ஒரு 3-4 நாள் வச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதனால சடையோடு வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது சடையை எடுத்துக்கலாம், பழமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஐடியா ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த அருமையான பலாச்சொலைகளை வச்சு வெஸ்டர்ன் டைப்பில் பலாச்சொலை மூஸ், ஜாக் ஃப்ரூட் மூஸ் அப்படின்ற ஒரு டெசர்ட் ஒன்று செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5-6 பலாச்சொலைகளை எடுத்து நல்லா இந்த மாதிரி தூளா கட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கோபுரமா ஒரு கப் இருக்கு. இதை ஒரு சாஸ் பேன்னா ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதோட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து சூடு பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைஞ்சி சர்க்கரை வந்து பிசு பிசுன்னு திக்காகும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து சூடு பண்ணி கலந்துட்டே இருப்போம். கலந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். ரொம்ப நல்லா சில்லுன்னு ஆறணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ரெசிபி. ஆனா இதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பிரேக் விட்டு விட்டு தான் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ இது நல்லா கூல் ஆகுறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி இதை நல்லா பவுடர் பண்ணி
அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் கன்ஃபெக்ஷனரி சுகர்னு சொல்லுவாங்க. இதை இப்போ தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கூலான பலாசொலைகளையும் நல்லா ஸ்மூத்தா பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் டவுன் பண்ணியிருந்தேன். இதில் விப்பிங் க்ரீம், ஹெவி க்ரீம் 3/4 கப் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த அரைச்சி வச்ச பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து மைல்டாக தான் பண்ண போகிறேன் இதை. அதனால எனக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் போதும். இது நல்லா பஃபியா திக்கா ஆகுற வரைக்கும் நீங்க இதை நல்லா பிளெண்ட் பண்ணும். இது எப்படியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேல ஆகும். இது பாத்தீங்கன்னா இந்த நல்லா திக்கா ஆகணும். அது இப்படி எடுத்தீங்கன்னா கீழே விழக்கூடாது, நல்லா ஸ்டிஃப் ஆகணும். அது வரைக்கும் இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இப்படி அது கிரீமியா இருப்பாங்க. நம்ம லிக்விடா போட்டோம், ஆனா இப்ப இதை நல்லா திக் ஆயிடுச்சு. இப்ப இதை தனியா எடுத்து வச்சிடுவோம். இப்ப நம்ம ஜெலட்டின் மிக்சர் பண்ணிட்டு வர போறோம். ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப்பு அதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா 1/3 கப்பு நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இதை நல்லா சூடு பண்ணிட்டு அதுல நான் 1/2 டீஸ்பூன் அன்ஃபிளேவர்ட் ஜெலட்டின் போடுறேன். உங்களுக்கு ஜெலட்டின் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீவீடு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஜெலட்டினை நல்லா அதுல கரைச்சிப்போம். நல்லா அது வந்து மெல்ட் ஆகி தண்ணியா இருக்கணும். அதுல தனியா தெரியக்கூடாது ஜெலட்டின். அந்த அளவுக்கு இதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். பாத்தீங்கன்னா ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா லிக்விட் ஆச்சு பாருங்க, அதுல எதுவுமே இருக்காது. இப்ப இத வச்சுட்டு இப்ப அந்த பண்ணி வச்ச விப்பிங் கிரீம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க பலாச்சுளை சிரப்ல போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து பாதி ஆட் பண்ணிப்போம். ஏன்னா பாதியை வந்து நம்ம இன்னொரு லேயர் கொடுக்க போறோம், அதனால பாதி ஆட் பண்ணா போதும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனா வந்து ரொம்ப வேகமா மிக்ஸ் பண்ணாது, இப்படி ஃபோல்டு பண்ணி. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த இது ஃபோமினஸ் எல்லாம் போய் நமக்கு வந்து அது ஒரு மாதிரி லிக்விட் ஆயிடும். அதனால என்ன பண்ணுங்க, இப்படி ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி நல்லா மெதுவா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது நல்லா வந்து ஒரு நைஸ் எல்லோ கலர் கொடுக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட அந்த ஜெலட்டின் மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இதை ஆல்வேஸ் நீங்க வந்து வடிகட்டி ஊத்துங்க. ஏன்னா அந்த ஜெலட்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள கட்டிட்டியா தான் இருக்கும். நமக்கு சாப்பிடும் போது ஒரு வாயில தட்டுப்படும். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க அதுல வந்து வடிகட்டி ஊத்திக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே ஃபோமியா வேணும், ரொம்ப திக்கா ஆக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஜெலட்டின் மிக்சரை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுல 3/4 ஊத்துனா போதும். இல்ல உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா திக்கா செட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல்லத்தையும் ஊட்டிடுங்க. இப்ப அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரிதான் ஃபோல்டு பண்ணணும். ரொம்ப வேகமா மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டா ஜென்டிலா ஃபோல்டு பண்ணி அந்த ஜெலட்டின் மிக்சர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த ஒரு லேயர் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு சர்விங் பவுல்ல ஒரு 4 கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இந்த 4 பவுலையும் ஈக்குவலா நான் அதை ஃபில் பண்ணிட்டேன். நான் வந்து எனக்கு கண்ணாடியில வந்து சைட்ல எல்லாம் படக்கூடாதுன்றதுக்காக நான் குக்கி ஸ்கூப்பர் வச்சு நல்லா அப்படி அது உள்ள போடுறேன். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வாட் எவர். நீங்க இல்ல ஸ்பூன்லயே போகணும், உங்களுக்கு எதுவுமே வேணாம், ஒரே பவுல்ல வேணும்னாலும் நீங்க அதை ஒரே பவுல்ல வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் செட் ஆச்சுன்னா போதும். இது ஆல்ரெடி கட்டியா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 15 to 20 நிமிஷம் தான் வைக்க போறேன். அதுலயே எனக்கு செட் ஆயிடும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்ப அடுத்த மிக்சர் ரெடி பண்ணுவோம். முன்னாடி பண்ண மாதிரியே ஜெலட்டின் மிக்சர் இப்பவும் ஒண்ணு ரெடி பண்ணணும். அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு to 1/3 கப்பு தண்ணி போட்டு அதுல 1/2 டீஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் போட்டு இதையும் நல்லா அப்படி கரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். எடுத்து இப்ப பாருங்க ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி முதல்ல பண்ண அதே ப்ரிப்பரேஷன் தான் இப்பவும் பண்ணணும். ஏன் இந்த சிறப்பை திரும்ப பண்றோம்னு பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணி வச்சுட்டா இது வந்து கட்டியா ஆயிடும். அதனாலதான் இப்ப திரும்ப பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த பலா மிக்சரை எடுத்துக்கலாம். அதுல இந்த வடிகட்டி திரும்பவும் அந்த ஜெலட்டின் மிக்சரை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஸ்டெப்பை பாத்தீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அதுக்குள்ள நமக்கு ஊத்தி வச்ச அந்த மூஸும் செட் ஆயிருக்கும். அந்த கப்பை எடுத்து அது மேல இந்த பலாப்பழ மிக்சரை ஈக்குவலா போட்டுடலாம். நான் வந்து 4 சர்விங்கா போட்டுட்டேன். நீங்க ஒரே கப்பா போட்டா அது மேல ஊத்திடலாம். இல்ல இந்த ஸ்டெப்பே வேணான்னா கூட நீங்க கம்ப்ளீட்டா இதை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் அந்த விப்பிங் கிரீம் வச்சு மூஸ் மட்டும் கூட பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். பாத்தீங்கன்னா மேல வந்து நல்ல ஒரு ஜெல்லோ டைப்ல ஒரு டார்க் எல்லோ கலர்ல ஒரு லேயர், கீழே வந்து லைட் கிரீமியா ஃபிளப்பியா ஒரு டெக்ஸ்சர்ல ஒரு கீழே ஒரு டெசர்ட். அதனால எனக்கு இது பிடிக்கும். இதை நான் வந்து இப்போ கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை நீங்க ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். சர்வ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸோ இல்லை வாட் எவர் உங்களுக்கு எது பிடிக்குதோ நட்ஸோ எல்லாம் மேலே போட்டு அப்படியே ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போதே பாருங்க நல்லா ஸ்மூத்தாவும் இருக்கு, அதே சமயம் ஃப்ரிம்மாவும் இருக்கு. எடுத்து பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க. பலாப்பழம் வாசம் வந்து அட்டகாசமா இருக்கு. இப்ப இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க எவ்வளவு ஃபிளப்பியா கிரீமியா இருக்கு. ஓ மை காட், வாயில வச்சோடனே இது கரையுதுங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த பலாப்பழம் கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதோ பலாப்பழம் எனக்கு தெரிஞ்ச விதத்துல கட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேற ஈஸி கட் பண்ற வழி இருந்தா அதையும் எனக்கு ஃபீட்பேக்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்டி பிட்ஸ். நன்றி.